டே நடிக்காதடா, எங்கள் அண்ணனை அவன் கைக்குள்ளார போட்டுக்கிட்டு நீ என்னென்ன செய்ய போகிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்னு வந்து இந்த பக்கம் சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்கும்போதே சித்தப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அப்படியே வந்து கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டு இருக்காங்க ராஜி. இந்த ப்ரெடிக்ஷனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து என்ன நடந்தாலும் சரி நான் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு வந்து கேளுங்க, இதை இப்போ இப்போதைக்கு வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத கதிரே போய் இப்போ வந்து முத்துவேல்கிட்ட சொல்கிறார். டேய் தேவையில்லாமல் வந்து நீ என் நல்லதுக்காக எனக்காக நீ பேசுகிறேன்னு எனக்கு புரியுதுப்பா, ஆனால் வந்து தேவையில்லாமல் சக்தி கோவப்படுறான். சக்தியோட மனசில் அவன் ஏதோ வந்து நீ தான் வந்து என் மனசை மாற்றி என்னை வந்து சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறியோ, அதில் வேற வந்து எப்படியாச்சும் ராஜிக்கு வர வேண்டிய சொத்தை என்ற நல்லா நடந்துக்கிறது மூலமாக அபகரிக்க பார்க்குறியோ அப்படின்னு உனக்கு தோணுது. இது இல்லாமல் ஏற்கனவே வந்து கையில் எடுத்து போனது பணமானு கேட்குறான். இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்த காசெல்லாம் வந்து நான் தான் வந்து பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு போய் வேற எங்கேயோ முதலீடு பண்ணுறணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படிங்கும் போது இல்லை அவங்க தாங்க மாட்டாங்க, அவங்களால அதை கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து திருப்பி சொல்கிறாரு கதிர். உடனே இந்த சமயத்தை தான் வந்து பார்த்தா இல்லை எனக்கு சரியாகுதோ இல்லையோ இந்த குடும்பத்தில் சொல்ல வேண்டியது என் கடமை தானே அப்படின்னு வந்து இப்போ முத்துவேல் சொல்ல கொஞ்ச நாள் போகட்டும், முதல்ல ஒரு 2-3 ரவுண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் போன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கதிரும் சொல்லிடுறாரு. கதிரும் சொல்ல, ஆனால் இந்த சமயத்தை தான் யாரும் எதிர்பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒன்று நடக்க போகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஷாக். இப்போ முத்துவேல் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு அங்கேயே ரேடியேஷன்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பும் பொழுது கதிரே கூட வர்றாரு. இந்த பாரு, திருச்சிங்கன்னா பரவாயில்ல, அது வேறு விஷயம், இங்கே ஊருக்குள்ளே யாருக்கா தெரியும் அப்படின்னா பரவாயில்ல விடுங்க, வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வீட்டில் இவரே ட்ராப் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வந்து கதவை திறந்து உள்ளார இப்போ முத்துவேல் வரும்போதே அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே சக்திவேல், பின்னாடி வடிவு மாறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குமரவேல் எல்லோரும் நிற்கிறாங்க. என்னண்ணே மருமகனுக்கு இடத்த போய் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு அவர் கேட்க, ஒன்று என்ன இடம்டா, என்னடா பேசுகிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னா, அண்ணா நில்லுங்க அப்படின்ட்டு வந்து நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குது, இத்தனால அந்த குடும்பத்துக்காக உழைச்சி எல்லா வேலையும் செஞ்சது நாங்கள், ஆனால் நீங்கள் தூக்கி கொடுக்குறதெல்லாம் உங்கள் மருமகனுக்கு எதனால் ஓடுகாலி பொண்ணை கட்டிக்கிட்டாங்கிற ஒரே காரணத்தினால. நான் உன்னை எவ்வளோ நம்பினேண்ணே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே சக்தி உனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா கண்ணில் தண்ணியோட அப்படி திடீர்னு எந்திரிச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ராஜி. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்க நேராக கிளம்பி ஆப்போசிட்டில் அவங்க வீட்டை விட்டு வெளில வர அதே சமயத்தில் இப்போ கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போதும் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அந்த வீட்டில் இருந்தால் தானே இந்த குடும்பையெல்லாம் பார்க்கணும், நான் வச்சுக்கோங்க, சொத்து தானே வேணும், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் மகளுக்கும் உங்கள் மருமகனுக்குமே கொடுங்க, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஏற்கனவே இங்கே நாங்கள் வந்து எதுக்கு இருக்கோன்னு தெரியாமல் தானே இருக்கோம் அப்படின்லாம் வசனம் பேசிட்டு அப்படியே கையில் ஒரு பையோட வந்து வெளில சக்திவேல் வரதை இப்போ கதிர் பார்த்துறாரு. டக்குன்னு கதிர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு புரிஞ்சிருச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வீட்டையும் பார்க்குறாரு, இந்த வீட்டையும் பார்க்குறாரு. இந்த வீட்டு வாசலில் கலைவரமாக இருக்குது, தான் வீட்டில் யாரும் வாசலில் நிற்கலங்கும் போதே சரி இப்போதைக்கு இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு கதிரும் உள்ளார் நுழையிறாரு. கதிர் உள்ளார் நுழைஞ்ச உடனே தான் வந்து கோவமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். வந்துட்டியா, ஏடா அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில ஏற்கனவே உங்கள் அப்பா வந்துட்டு நல்லதாக இருந்த குடும்பத்தில் என் தங்கச்சியும் என்னோட இன்னொரு தம்பியும் கூப்பிட்டு அங்கே போய் வச்சுருந்தான். நீ வந்ததுக்கப்புறமா என் வீட்டில் இருந்து வந்து என் மருமகளை கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ட்ராமா போட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனீங்க. இப்போ நீ இங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணியும் வந்து அப்படியே உன் பக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை அப்படியே தனியாக்கணும், இதானே அப்பனோட பிளானு. கல்யாணம் பண்ணும்போது என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அவனை விடக்கூடாது, ஒவ்வொருத்தனையாக வந்து செங்கலாக பிரித்து எடுக்கணும் தானே பிளான் பண்ணுற அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து இதை பாருங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது போதுண்டா அப்படின்னு வந்து சட்டக்காலரை பிடிக்கிறார். கதிரோட சட்டக்காலரை சக்திவேல் வந்து கண்ணு முன்னாடி பிடிக்கிறத பார்த்து மருமக, அதுவும் பாசமாக இருக்க மருமகங்கிறனால முத்துவேல் கோவமாக கத்தியார். சக்தி நிறுத்துறான், என்ன அடைஞ்சுன்னு தெரியாமல் பேசாரா அப்படின்னா, தெரியும்ண்ணே இவன் போடுற நடிப்பெல்லாம் நடிச்சு அவங்க அப்பனா மாதிரியே ஏமாத்தி அவங்க அப்பா அத்தா மாதிரியே நம்மள்ட்ட சொத்தை பிடுங்க பார்க்குறான், பணத்தாசை பிடிச்ச பேய் அப்படின்னு வந்து பேச பலார்னு ஒன்று விடுறாரு. டக்குன்னு சக்திவேலை வந்து முத்துவேல் அதிர்ச்சியாக சக்திவேல் பார்த்து அடிச்சிங்கல்லண்ணே சின்ன பையன் முன்னாடி அடிச்சிங்கல்லண்ணே, நான் கிளம்புறேன், அன்னைக்கு அவங்க அப்பா நெஞ்சிலே மிதிச்சான், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கிளம்பிட்டு இவ்வளோ கேவலமான ஒருத்தருக்கா இவ்வளோத்தையும் செஞ்சேன் என்னால் தாங்கிக்க முடியல. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அண்ணனுக்காக அண்ணன் சொல்லுவார் நான் எப்பயும் உங்களை தான் வந்து அப்பா மாதிரி நினச்சிருக்கேன், உங்களை தான் சாமி மாதிரி பல நேரங்களில் பேசியிருக்கேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மறுத்து ஒரு வார்த்தை பேசினது இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு உங்கள் ரத்தம்னு வந்தோடனே வேறு மாதிரி நடந்துட்டு கடைசியில் இப்போ என்ன வந்து மொத்தமாக வீட்டை விட்டே துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டீங்கல்ல, சரிண்ணே நான் போயிடுறேன், நான் இருக்க வேணாம் தானே இருன்னு கூட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலைல்ல, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், ஆனால் ஒன்று சொல்கிறேன்,
குமரவேல் கல்யாணத்தை தள்ளி தள்ளி போகும் பொழுது இப்போ ஒவ்வொரு விஷயமா நடந்த போது அம்மா மட்டும் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது, எல்லாமே நீங்கள் பண்ண வேலை தான். இந்த பக்கம் பொண்ணு பார்க்க வராங்க அப்படி இப்படின்னு வந்து பொண்ணு வீட்டை வர சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து அப்படியே அம்மாவை விட்டு எல்லாத்தையும் நிறுத்திருக்கீங்க. என் புள்ள மேலே உங்களுக்கு பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என் மேலேயும் வந்து என்னைக்காச்சும் உண்மையாக பாசமாக இருந்திருக்கீங்களா, இல்லை சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் சும்மா கூட வச்சுருந்துருக்கலாம்னு நினச்சிங்களா? நானா அப்படி நினைக்கலையே அப்படின்லாம் வந்து கோவமாக ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது சித்தப்பா அப்படின்னு ஒரு குரல் இப்போ தான் கேட்குது. திரும்பி பார்த்தா வாசல் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே ராஜி நின்றுட்டு இருக்கும்போது, ஓ நீயும் வந்துட்டியா, மொத்தமாக வீடை இங்கே வந்துட போகிறான்னு வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போந்துச்சு தப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து வேகமாக போய் ராஜி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழாருன்னா இப்படி அழுது ட்ராமா பண்ணி தானே மொத்தமாக எல்லாத்தையும் எங்கள் அண்ணனை அவங்க பக்கம் எழுதிங்க, இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், ஏய் வாடி போகலாம் அப்படின்னு அவங்க மாரியை பார்த்து கத்த வந்து, என்ன தம்பி பேசுறீங்க, ஏன் தம்பி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தம்பின்னு இந்த பக்கம் வடிவும் பேசுகிறாங்க. போதும் அண்ணி, இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து போதும் சித்தப்பா அப்படின்னு திருப்பி கத்துறாங்க ராஜி. அப்பா இருக்கிற நிலைமை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்களா ஏதாவது பேசாதீங்க அப்படின்னா, என்ன நிலைமை, சொத்தை இப்போ கொடுத்துட்டு கடைசியில் வந்து அதுவும் சொத்தை வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப சாப்பிட்டு அவரை வந்து இலக்கிய மனஸ்காரரை வந்து அப்படியே வந்து மயக்கிடலாம் தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராமாலாம் போட்டு அவரை வந்து பாவம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து பேச, ஐயோ இல்லவே இல்லை அப்படின்ட்டு வந்து டக்குன்னு வந்து அப்பாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது தான் டக்குன்னு கட் பண்ணால் வந்து பார்த்தா தங்கமயிலுக்கு அங்கே இப்போ தான் வந்து செக்கப்புக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வேறு டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. போகும்பொழுது அங்கே மீனா வந்துட்டு கதிரும் முத்துவேலும் ஒன்றா வரதை பார்த்துட்டு இவங்க போய் கேட்ட உடனே அவங்க வந்து அவர் கேன்சர் அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை ஷாக் ஆகி மீனா அங்கேருந்து கால் பண்ணி ராஜிக்கிட்ட சொல்ல, ராஜிக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு. ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதிர்ச்சியோடு அப்படியே நேராக உள்ளார நுழைஞ்சு என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுடலாங்கிறதுக்காக தான் வந்தவங்க. இங்கே நடந்த கலைபுரத்தெலாம் பார்த்து அப்பாவுக்கு கேன்சர், அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அது நமக்கெல்லாம் தெரிஞ்சால் நம்ம வருத்தப்படுவோம். அப்பா யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்காரு. இதே விஷயத்தான் நான் திருப்பி கதிர்கிட்ட கேட்டேன். கதிர்கிட்ட எங்கே போகிற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு நானும் ஏதோ சந்தேகத்தோடையே பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் அவனும் சேர்த்து அப்பாவோட நிலைமை நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கான். அப்படிங்கும் போதே அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறேன். கதிர் அப்படியே வந்து தலையை தொங்க போட்டு அப்படியே சோகமாக நிற்கும் பொழுதே வந்து அப்படியே சக்திவேல் அப்படியே வந்து கண்ணில் தண்ணியோட, அண்ணன் இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையான, என்னென்ன ஏதோ கேன்சர்லாம் பேசுகிறாங்க, என்னென்ன ஆச்சு அப்படின்னா, இதை தானடா சொன்னேன், நீ தாங்கிக்க மாட்ட, வேணான்ட்டு. நான் இவனையும் கூப்பிடல, யாரையும் கூப்பிடலடா, தனியாக கிளம்பி போனேன், ஏதோ முடியாமல் இருக்கேன்னு போய் பார்த்தேன், கேன்சர்னு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்காங்கும் போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம். என் கூட வந்தே தேர்வேன்னு வந்தான். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வரல. ஈவன் வந்து பெட்ரோல் காசை கூட நான் போடுறேன்றதுக்கு அதெல்லாம் முடியாதுன்ட்டு அவன் தான் வந்து கூப்பிட்டு போனான். அவ்வளோதான் நடந்துச்சு, வேறு எதுவும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக உள்ளார போயிடுறாரு. இப்போ அப்படியே எதுவுமே பேசாமல் முத்துவேல் அவங்க பொண்ணோட தலையை மட்டும் தட்டி கொடுத்துட்டு இந்த பக்கம் ராஜி அழுதுகிட்டு இருக்கும் போதே வந்து சக்திவேல் ஷாக்கோடு வந்து இப்போ இந்த கதிரோட கையை பிடிச்சி, தம்பி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது தான் வந்து இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதை வச்சே இந்த குடும்பங்கள் ஒன்றாகுமா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதோட சேர்த்து வேறு எந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அழகு சீரியலில் வர விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டியன் ஷோஸ்லேயும் பல விஷயங்கள் நடக்குது, சிறகடி காசிலும் பல விஷயங்கள் நடக்குது, எது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.